Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய நாளிலும் இந்த வருடத்தின் இந்த கடைசி வாரத்திலே நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுகிற இந்த மாதத்திலே இந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் யூடியூப் சேனலுக்கூடாக உங்களோடு நான் இடைப்படுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கும் பணிகளுக்காகவும் நாங்கள் யாவரும் நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடந்து வந்த மாதங்களை பாருங்கள், கடந்து வந்த வாரங்களை பாருங்கள், ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு சம்பவங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். இவைகள் எல்லாவற்றிலும் நம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார், அவர் நன்மை செய்திருக்கிறார். எப்படி என்றால், இன்றைக்கு நீங்கள் நிலை நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையாக இருக்கிறது. இந்த வருஷத்தின் கடைசியிலே நீங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையானதை செய்திருக்கிறார் என்பதை நிச்சயமாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் யாவரும் எங்களுடைய முழு உள்ளத்தோடு நாங்கள் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே வேளையிலே இந்த நாளிலும் தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் 19வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாகும். பாருங்கள், இங்கே எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் எங்களுடைய குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்கள், இந்த வருடத்தின் கடைசியில் நீங்கள் விசுவாசியுங்கள். வரப்போகிற வருஷத்துக்குள்ளே நாங்கள் போகும் முன்பதாக எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டவர்களாக, நாங்கள் ஒரு பரிபூர்ணம் உள்ள ஒரு மனிதனாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக நாங்கள் வருகிற வருஷத்துக்குள்ளே இந்த வருஷத்தின் இந்த கடைசி வாரத்தில் கடைசி நாட்களிலே நாங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்றைய நீங்கள் விசுவாசியுங்கள். தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே எங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான். நிச்சயமாய் நீங்கள் பரிபூர்ணம் அடைவீர்கள். நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தார் என்ற அந்த நன்றியோ கூடுதலாக நீங்கள் புதிய வருடத்துக்குள்ளே கடந்து செல்வீர்கள். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இதோ இந்த வருடத்தின் இந்த கடைசி வாரத்திலே நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வருடம் முழுவதாக நீர் எங்களை நடத்தி வந்த அந்த ஒவ்வொரு செயல்களையும் நாங்கள் நினைக்கும் பொழுது நீர் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீர், எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறீர். இதோ இந்த வருஷத்தின் கடைசி வரை எங்களை நடத்தி வந்திருக்கிறீர்கள். இம்மட்டும் நடத்தி வந்தவர் நீர் இனிமேலும் நடத்திடுகிற எபினேசராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எனவே அன்பார்ந்த பரலோக பிதாவை, இந்த யூடியூப் சேனலுக்கூடாக இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில இதோ வாக்கு தத்தத்தின் பிரகாரமாய் இவர்கள் குறைவுகள் எல்லாம் மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே நிறைவாக்கப்படுவதாக, இவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, இவர்கள் நிறைவுள்ளவர்களாக இந்த வருடத்தை கடந்து செல்ல உமது கிருபைகளை நீர் பெருக செய்கிறீர்கள். உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். மீண்டும் ஒரு வேர்ட் ஆஃப் ஃபெய்த் இந்த யூடியூப் சேனலுக்கூடாக உங்களோடு தேவனுடைய செய்தியோடு கூடுதலாக இடைபெற்றுக் கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு வின்ஸ்டன் பெர்னாண்டோ.